அரங்கேற வேண்டும். நீ பாட நான் ஆட வேண்டும். குருவே நாள்தோறும் அரங்கேற வேண்டும். நீ ஒரு விதி செய்ய வேண்டும். குருவே என்னாலும் அதை காக்க வேண்டும். தூது கொண்டு நான் செல்ல வேண்டும். தூது கொண்டு நான் செல்ல வேண்டும். குருவே சிவஞானம் போதிக்க வேண்டும். போதிக்க வேண்டும். குருவே நாள்தோறும் அரங்கேற உலகெங்கும் உறவு கொள்ள வேண்டும். உலகெங்கும் உறவு கொள்ள வேண்டும். குருவே அனைவரும் ஐயனாட்டம் உருவாக வேண்டும். குருவே ஆன்மீகம் கலந்தோட வேண்டும். ஆன்மீகம் நீ பாட நான் ஆட வேண்டும். காந்தி பாரு. காந்தி காந்தி பாதை நான் நடக்க வேண்டும். தருண வேண்டும். காந்தி பாதை நான் நடக்க வேண்டும். தருண வேண்டும். சமதர்மம் குருவே ஆன்மீகம் கலந்தோட வேண்டும். கலந்தோட வேண்டும். நீ பாட நான் ஆட வேண்டும். அரங்கேற வேண்டும். குருவே நாள்தோறும் அரங்கேற வேண்டும். அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே, சாமி இந்த உலகத்துக்காக வந்தவர். அவர் இப்படி அமெரிக்காக்காரன் தூண்டி விட்டு அப்படி வந்தா என்ன ஆகும்? ஒரு போர். அதை தடுக்கிறதுக்கு அப்பவே ஏன் பாலசுப்ரமணியன் ஒன்று ஒரு இதுக்கு இது பண்ண தத்துவ பாடல்களை மக்களுக்கு மத்தியில் எல்லாருக்கும் நீங்க யாரும் கோயம்புத்தூர் அந்த மண்டபத்துக்கு 7 லட்சம் ரூபா. பகவானுடைய நாம சங்கீர்த்தனை அங்கே நடக்கணும். எல்லா 3 வேளையும் போட்டார். வர இருக்கின்றார். எதுக்கு சொல்றேன்னா, சுவாமி அமைச்சு கொடுக்கிறார்.
இல்லை காயத்ரியை தெரியுமா, எனக்கு அதுக்கு சம்பந்தம் உண்டா? ராமேஸ்வரத்துலன்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் எல்லாம் கிடைக்காது, வாங்க முடியாது. இப்போ உள்ள ஏற்பாடு பண்ணி கோயில் கும்பாபிஷேகம் எல்லாம் எல்லாரும் வந்து உலகமே வரும், ஹோல் யூனிவர்சல் கம். மலேசியாவில் உள்ள எல்லாரும் வருவாங்க. என்ன பகவான் கொடுக்குறார் யாருக்கு? எலும்பு காய மட்டும் பகாயத்தில் அப்படிப்பட்ட செல்ல குழந்தை வந்திருக்கா. இப்போ சாமி என்ன பண்ணுறாரு, இவன் அங்கே நாகூர்லேயே படிச்சிருக்கலாம் சுஜா, அவளை கொண்டு திருநெல்வேலியில் படிக்க வச்சு 2 பேரையும் இணைச்சிக்கிட்டு கடைசியில் ஒன்று சேர்க்க. அதுதான் பகவானுடைய இது. அந்த இதில் பார்த்தால ஒரு பாட்டில் தத்துவ பாடல்கள் அதுக்காக தான் அவதாரம் எடுத்தான். உன் குடும்பத்தையோ அடுத்த குடும்பத்தையோ காப்பாற்றுறதுக்கு இல்லை. உலகத்தை இங்கேருந்து நாம ஜபம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அது ஒவ்வொன்றும் ராக்கெட்டாக போய்கிட்டு இருக்கு. சமாதானம் சமத்துவம். ரஷ்யாவில் போய் இப்போ கொஞ்சம் அடங்கி இருக்கு. இல்லைன்னா ரஷ்யா முடிச்சுட்டான். நீ தூண்டி விட்டு அடிக்க பார்க்குறியா? அப்போ என்ன ஆகும்? உலக போர் வந்துன்னா என்ன ஆகும்? அவன் இங்கே கொண்ட ஒரு விஷயம் அவன் அடுத்த நாட்டுக்கு போய் இருப்பான். அப்படி அந்த நிலை. இனி ஒரு போர் போரில் உலகமே அழிஞ்சு போ. அந்த பாட்டு எழுதியிருக்காரு. பாட்டி அவர் அந்த பாடலை இதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு என்ன சொல்றார், தி பெகர் அம்பிஷன் இஸ் ஃபுல்ஃபில்ட். என்னுடைய நான் எதை எதிர்பார்த்தனோ அது ஏன் பாலசுப்ரமணியம் பொன்காமராஜ் மூலமாக இந்த உலகத்திற்கு தெரிவித்து வச்சேன். இனி ஒரு போரில் உலகமே அழிந்திடுமே. வைகுண்டா வைகுண்ட பகவானே அவனே அஹிம்சையின் ஆசானே.